My dear students, today in this class, I am going to discuss about the preposition under the topic Learn English through Tamil Foundation course. Class taken by Dr. R. Gunasekharan. Vetri welcomes you all. First, let me define what is preposition. A preposition is a word placed before a noun or a pronoun to show in what relation the person or thing denoted by it stands in regard to something else. Let me repeat again. A preposition is a word placed before a noun or a pronoun to show in what relation the person or thing denoted by it stands in regard to something else. இதனுடைய தமிழாக்கம் முன்மொழிவு. ஒரு முன்மொழிவு என்பது ஒரு பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லுக்கு முன் வைக்கப்படும் ஒரு சொல். அது குறிக்கப்படும் நபர் அல்லது பொருள் வேறு ஏதாவது பற்றி தொடர்பை காட்டுகிறது. அடுத்து kinds of prepositions. Kinds of prepositions. Next, I am going to discuss the kinds of prepositions. There are three kinds of prepositions. One is simple preposition, two compound prepositions, and three phrase preposition. The simple preposition means தமிழில் எளிய முன்மொழிவுகள். காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் தமிழாக்கும் கூட்டு முன்மொழிவுகள். ஃப்ரேஸ் ப்ரிபோசிஷன் தமிழாக்கம் சொற்றொடர் முன்மொழிவுகள். இவற்றை ஒவ்வொன்றாக தனித்தனியாக உதாரணங்களோடு நாம் பார்ப்போம். முதலாவதாக நான் எடுத்துக்கொள்வது simple preposition. What is simple preposition? Simple prepositions are single word prepositions, single word, only one word prepositions that express a relationship of time, place, direction, manner, or other relationship. They are the most basic and commonly used type of preposition. இதனுடைய தமிழாக்கம் நான் இப்பொழுது கூறுகிறேன். எளிய முன்மொழிவுகள் என்பது நேரம், இடம், திசை, முறை அல்லது பிற உறவுகளின் உறவுகளை வெளிப்படுத்தும் ஒற்ற வார்த்தை முன்மொழிவுகள் ஆகும். அவை மிகவும் அடிப்படை மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் முன்மொழிவு வகைகளாகும். நாம் இப்பொழுது முதலில் சிம்பிள் ப்ரொபோசிஷனை பார்க்கலாம். சிம்பிள் ப்ரொபோசிஷன் எக்ஸாம்பிள் நம்பர் 1 அட். இதனுடைய தமிழாக்கம் இல் அல்லது இக்கு என்று கூறலாம். இந்த சிம்பிள் ப்ரொபோசிஷனுக்கு உதாரணமாக நான் இங்கே 3 வாக்கியங்களை கூறுகிறேன். தமிழும் ஆங்கிலமும் தொடர்ந்து கூறுகிறேன். நம்பர் 1, I hear a noise at night. At, இல் ஆர் இக்கு. Now I heard a noise at midnight. நல் இரவில் நான் ஒரு சத்தம் கேட்டேன்.
ஸோ இரவில் இல் என்ற அர்த்தம் இங்கே வருகிறது. அட். அடுத்து ஐ எம் அட் ஹோம். ஐ எம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். இல் வீட்டில் இருக்கிறேன். 3 ஐ born at 6 o'clock in the morning. 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 அதாவது I born at 6 o'clock in the morning. நான் காலை 6 மணிக்கு பிறந்தேன். 6 மணிக்கு பிறந்தேன். ஆக இல் இக் இங்கே உதாரணமாக வருகிறது. இரண்டாவது உதாரணம் சிம்பிள் ப்ரொபோசிஷன் இன். இதற்கு தமிழில் இல் அல்லது உள் என்ற அர்த்தம் உண்டு. உதாரணத்துக்கு he is in the room. he is in the room. அவர் அறையில் இருக்கிறார். அவர் அறையில் இருக்கிறார். இல் இருக்கிறார். இரண்டாவது ஐ லிவ் இன் இந்தியா. நான் இந்தியாவில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் இந்தியா. இந்தியாவில் வசிக்கிறேன். மூன்றாவதாக ஆன். ஆன் என்பது சிம்பிள் ப்ரொபோசிஷன். இதற்கு தமிழில் மேல் அல்லது நாளில் என்று அர்த்தம் கொள்ளலாம். உதாரணமாக 1 மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். என் புத்தகங்கள் மேஜையின் மேல் உள்ளன. மேல் உள்ளன. I born on 6th May 1954. நான் 6 மே 54 பிறந்தேன். நாளில் 54 பிறந்தேன். இல். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அடுத்து நான்காவது டு என்ற சிம்பிள் ப்ரொபோஷனுக்கு தமிழில் கு, வரை, நோக்கி, இடம், அவனிடம், அவளிடம், இடம் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதை ஆங்கிலம் மற்றும் தமிழின் சென்டென்ஸ், அதாவது வாக்கியங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். The first sentence, I am going to பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரி சென்று கொண்டு இருக்கிறேன். சென்று கொண்டு இருக்கிறேன். சென்று கொண்டு இருக்கிறேன். I am going to பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். பாண்டிச்சேரி சென்று கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் நான் பாண்டிச்சேரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சேரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றும் கொள்ளலாம். அல்லது நான் பாண்டிச்சேரி வரை சென்று கொண்டிருக்கிறேன். அடுத்து இரண்டாவது, I studied from 8 p.m. to 10 p.m. yesterday. நான் நேற்று இரவு 8 மணி முதல் 10 மணி வரை படித்தேன். 8 மணி முதல் 10 மணி வரை படித்தேன். டூக்கு இங்கே வரை என்ற அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அடுத்து I spoke to Asokan because Asokan is my friend.
நான் அசோகனிடம் பேசினேன். இடம், அவனிடம், அவளிடம். ஆக இதற்கும் டு அர்த்தம் வருகிறது. அடுத்து ஐந்தாவதாக டில் ஆர் அன்டில், இரண்டுக்கும் ஒரே அர்த்தங்கள் வரை. இங்கே நான் ஒரு உதாரணமாக ஒரு வாக்கியத்தை, ஆங்கில வாக்கியத்தை கூறுகிறேன். We played cards until midnight. Until midnight or till midnight. அதாவது நாங்கள் நள்ளிரவு வரை சீட்டுகள் விளையாடினோம். நள்ளிரவு வரை சீட்டுகள் விளையாடினோம், சீட்டுக்கட்டுகள் விளையாடினோம். ஆக ஆறாவது since. since என்பது சிம்பிள் ப்ரப்போசிஷன். இதற்கு தமிழில் முதலில் ஆர் இருந்து என்று அர்த்தம் கொள்ளலாம். இதற்கு தமிழிலே அர்த்தம் கொள்ளலாம். உதாரணத்திற்கு முதல் வாக்கியம், ஐ ஹாவ் நோன் ஹிம் சின்ஸ் 1975. தமிழாக்கம், 1975 இருந்து எனக்கு அவரை தெரியும். சின்ஸ், இருந்து. சின்ஸ், 75 இருந்து எனக்கு அவர் தெரியும். இரண்டாவது வாக்கியம், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் ஜிப்மா since 1977. I have been working in JIPMER since 1977. நான் 1977 முதல் ஜிப்மரில் பணிபுரிகிறேன். ஜிப்மரில் பணிபுரிகிறேன். பாருங்கள், இப்பொழுது இல் என்ற அர்த்தம் இங்கே வருகிறது. ஜிப்மரில் பணிபுரிகிறேன். அடுத்து ஏழாவதாக ஃப்ரம். ஃப்ரம் என்பதற்கு இருந்து என்பது தமிழாக்கம். இதற்கு 2 அல்லது 3 உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது வாக்கியம், ஆங்கில வாக்கியம், சென்டென்ஸ், ஐ கேம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இது பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கிறது. நான் பாண்டிச்சேரியில் இருந்து வந்தேன். ஐ கேம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஃப்ரம் என்பதற்கு இருந்து என்ற தமிழில் தமிழாக்கம் கொள்ளலாம். இரண்டாவது, ஐ ஒர்க்டு ஃப்ரம் 8 o'clock in the morning. இது டைமை குறிக்கிறது, அது இடத்தை குறிக்கிறது. இங்கு டைம். நான் காலை 8 மணியில் இருந்து வேலை செய்தேன். ஆக ஒரு இடம், நேரம் இவற்றுக்கும் நாம் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். மூன்றாவதாக, ஐ ரிசீவ்ட் எ கிஃப்ட் ஃப்ரம் மை ஃபாதர். அதாவது பெர்சன், ஒரு ஆளிடம் இருந்து நான் என் தந்தையிடம் இருந்து பரிசு பெற்றேன். இருந்து. ஆக பிளேஸ், டைம், பர்சன் இவர் அனைத்துக்கும் ஃப்ரம் நாம் உபயோகப்படுத்துவோமானால் அதற்கு இருந்து என்ற அர்த்தம் நாம் கொள்ளலாம். மிக மிக ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த உதாரணம், வித். சிம்பிள் ப்ரொபோசிஷன். வித் தமிழில் உடன் என்று இதற்கு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐ வில் கம் வித் யூ டு பாண்டிச்சேரி. ஐ வில் கம் வித் யூ டு பாண்டிச்சேரி. நான் உன்னுடன் பாண்டிச்சேரிக்கு வருவேன். நான் உன்னுடன் பாண்டிச்சேரிக்கு வருவேன். உடன். இரண்டாவதாக,
ஐ live with my family. ஐ live with my family. நான் எனது குடும்பத்துடன் வசிக்கிறேன். உடன், குடும்பத்துடன் வசிக்கிறேன். வித். ஆக வித் என்றால் உடன் என்ற அர்த்தத்தை இங்கே கொடுக்கிறது. அடுத்து ஃபார், சிம்பிள் ப்ரொபோசிஷன். இதற்கு இரண்டு அர்த்தத்தை கொள்ளலாம். ஒன்று இக்கு, இன்னொன்று காக. அவனுக்காக, அவளுக்காக, அவளுக்கு, அவனுக்கு, அதற்கு என்று அர்த்தத்தை கொண்டுள்ளது. இங்கே உதாரணங்கள் வாக்கியத்தின் மூலம் நான் கொடுக்கிறேன். முதலாவது, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. பர்சன், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களுக்காக. ஃபார் யூ, நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். நம்பர் 2, தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபார் சேல். இந்த பழங்கள் விற்பனைக்கு உள்ளன அல்லது விற்பனைக்காக உள்ளன என்றும் கூறலாம். இரண்டும் பொருந்தும். மூன்றாவதாக, ஐ வாக்டு ஃபார் 5 kilometers distance. நான் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தேன். 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தேன். இங்கே இதை நாம் வேறு ஒரு வழியாகவும் கூறலாம். நான் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தேன். தூரத்திற்கு, அதாவது இக்கு என்று இங்கு பொருள் கொள்ளலாம். நான் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தேன். அதை மிக சிறந்த விதமாக தமிழிலே நான் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தேன் என்று பொருள் கொள்ளலாம். ஆக இவை அனைத்தும் ஃபார் என்ற சிம்பிள் ப்ரிப்போசிஷனுக்காக வருகிறது. அடுத்து நியர். நியர் என்பதற்கு அருகில் என்று தமிழ் அர்த்தம். இங்கே ஒரு வாக்கியம், சிம்பிள் சென்டென்ஸ். ஐ லிவ் நியர் த ஸ்கூல். நான் பள்ளிக்கு அருகில் வசிக்கிறேன். ஐ லிவ் நியர் த ஸ்கூல். நான் பள்ளிக்கு அருகில் வசிக்கிறேன். நியர் த ஸ்கூல். அடுத்தது டவுன், கீழ். கீழ் என்று சொன்னால் அப்புக்கு ஆப்போசிட். உதாரணத்திற்காக, ஐ கேம் டவுன் ஃப்ரம் அப்ஸ்டர்ஸ். ஐ கேம் டவுன் ஃப்ரம் அப்ஸ்டர்ஸ். நான் மாடியில் இருந்து கீழே வந்தேன். கீழ், மாடியில் இருந்து கீழே வந்தேன். அடுத்து ப்ரிபோசிஷன் அப். அப் என்றால் மேலே என்று அர்த்தம். தமிழிலே மேலே என்று பொருள்படும். மை பென் இஸ் அப் ஆன் த டேபிள். மை பென் இஸ் அப் ஆன் த டேபிள். என் பேனா மேசையின் மேலே உள்ளது. அப் ஆன் த டேபிள். இப்பொழுது உங்களுக்கு மிக எளிதாக விளங்க இருக்கும். அடுத்த சிம்பிள் ப்ரொபோசிஷன் பை. இந்த பை என்ற சிம்பிள் ப்ரொபோஷனுக்கு தமிழ் பொருள் மூலம், ஆன் அல்லது அருகில் என்று வரலாம். நாம் உபயோகப்படுத்தலாம். அதற்காக நான் இங்கே 3 வாக்கியங்களை கொடுத்திருக்கிறேன். முதல் ஆங்கிலம் சென்டென்ஸ். 1. The killer was shot dead by police. The killer was shot dead by police. By என்பது இங்கு all என்ற அர்த்தத்தில் வருகிறது. அதாவது கொலையாளி காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
The killer was shot dead by police. All. கொலையாளி காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்தது இரண்டாவது, I came by train. இங்கே பை என்பதற்கு மூலம் என்று பொருள் கொள்ளலாம். நான் ரயில் மூலமாக வந்தேன். ரயில் மூலம் வந்தேன். மூன்றாவதாக, I was sitting by the window. அதாவது அருகில். இங்கே அருகில் என்று பைக்கு பொருள் கொள்ளலாம். நான் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தேன். அருகில். I was sitting. நான் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தேன். ஆக இந்த மூன்றுக்கும் பொருள்படுமாறு பை என்ற சிம்பிள் ப்ரொபோஷனை நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்தது half. OFF ஆஃப். இதற்கு தமிழில் மேலிருந்து கீழே அல்லது விலகி என்று தமிழில் பொருள்படும். உதாரணமாக முதல் வாக்கியம், I fell off a ladder. I fell off a ladder. நான் ஒரு ஏணியில் இருந்து கீழே விழுந்தேன். ஏணியில் இருந்து கீழே விழுந்தேன். That means மேலிருந்து கீழே விழுந்தேன். ஏணியின் மேலிருந்து கீழே விழுந்தேன். ஏணியின் மேல் என்பதற்கு பதிலாக நாம் இங்கே நான் ஒரு ஏணியில் இருந்து கீழே விழுந்தேன் என்று பொருள் பரவப்படுகிறது கொள்ளலாம். இரண்டாவது, we are far off London now. We are far, F-A-R, far off London now. நாங்கள் இப்போது லண்டனில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். லண்டனில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். விலகி, இவ்விடத்தில் விலகி தொலைவில், விலகி தொலைவில் இரண்டும் ஒரே பொருளை கொடுக்கின்றது. ஆக ஆஃப் என்ற சிம்பிள் ப்ரொபோஷனுக்கு மேலிருந்து கீழே, விலகி அல்லது தொலைவில் இருக்கிறோம் என்ற பொருள்படுகிறது. அடுத்து ஆஃப், OF ஆஃப். இதற்கு உடைய, உரிய, ஒன்றுக்கு, ஆல் என்ற தமிழில் பொருள்படும். நாம் எங்கெல்லாம் ஆஃப் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தவாறு நாம் உடைய, உரிய, ஒன்றுக்கு, ஆல் என்று பொருள் கொள்ள வேண்டும். இங்கே முதலாவது வாக்கியம், ஆங்கில வாக்கியம், he is a friend of mine. அவர் என்னுடைய நண்பர். உடைய, அவர் என்னுடைய நண்பர். அடுத்தது, my ring is made of gold. என் மோதிரம் தங்கத்தால் ஆனது. என் மோதிரம் தங்கத்தால் ஆனது. ஆல், தங்கத்தால் ஆனது. மூன்று, மோடி is the Prime Minister of India. மோடி is the Honorable Prime Minister of India. மோடி இந்தியாவின் பிரதமர். அதாவது இங்கே இந்தியாவின் உடைய, அது இங்கே தொக்கி நிற்கிறது. இந்தியாவின் என்பதற்கு பதிலாக இந்தியாவினுடைய பிரதமர் என்று பொருள் கொள்ளலாம். அடுத்து as. as என்பது சிம்பிள் ப்ரொபோசிஷன். இதற்கு ஆக அல்லது போல என்று தமிழில் பொருள் கொள்ளலாம். இங்கே 3 வாக்கியங்கள், ஆங்கில வாக்கியங்கள் along with தமிழ் கொடுத்துள்ளேன். ஒன்று, I worked as a teacher. நான் ஆசிரியராக
பணிபுரிந்தேன். ஆஸ் என்பதற்கு ஆக, ஆசிரியராக பணிபுரிந்தேன். நம்பர் 2, he acted as the leader of the group. அவர் குழுவின் தலைவராக செயல்பட்டார். குழுவின் தலைவராக செயல்பட்டார். மூன்றாவது, he is tall as his father. அவர் தந்தையைப் போலவே உயரமானவர். அவர் தந்தையைப் போல உயரமானவர், போலவே உயரமானவர். ஆக as என்ற சிம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு ஆக அல்லது போல என்ற பொருள் வரும். எனவே அன்புள்ள மாணவர்களே, நான் இந்த வகுப்பில் சிம்பிள் பார்ட்டிஸ் ப்ரொபோசிஷன், வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன்ஸ், அதில் சிம்பிள் ப்ரொபோசிஷனை முதலாவதாக எடுத்து அதற்கு உதாரணங்களோடு விளக்கியுள்ளேன். இந்த வகுப்பிலே இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வகுப்பில் 2ஆம் பாகத்தில் மற்ற 2 உதாரணங்கள், அதாவது அடுத்த 2 டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷனை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஆர் குணசேகரன். வணக்கம்.